ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ. காலையில் வந்து கோவளம் போயிருந்தோம். அந்த ஃபிஷ்ஷு வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வெள்ளைப்பாறையும் மத்தி ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த 2 ஃபிஷ்ஷும் வந்து செய்கிறதுக்காக வீட்டில் செய்யலான்னு பார்த்தா ஒரே ஸ்மெல் வருது அப்படின்ட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் பையனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால சின்ன ஸ்டவ் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம் கேம்பிங் போகிறதுக்காக. ஸோ மாடியிலையும் இல்லை வெளியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டவ்வில் வந்து சமைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் ஒன்று கேம்பிங்காக நாங்கள் வச்சுருக்கோம். மினி சிலிண்டர் அது 2 kg சிலிண்டர் அது. ப்ளஸ் மேலே வந்து ஒரு ஸ்டவ் மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு எப்போவுமே பண்ணுவோம். அதே மாதிரி சாம்பார், கீரை எல்லாமே வந்து மண் சட்டியில் தான் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மீன் குழம்பு வந்து எங்கள் ஸ்டைல் ஆஃப் மெத்தடில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு வந்து கடவுள் தொம்பர் போட்டுக்கோங்க. தென் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க அது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சட்டியில் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா அது கொஞ்சம் தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்புல வந்து கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணோம் நாங்கள், ஏன்னா அது கொஞ்சம் மத்தி மீன் கொஞ்சம் நீச்சி ஸ்மெல் எதனா இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் வேணால் ஒரு சின்ன பிஞ்சு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது மிளகு தூள். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நாங்கள் வந்து இந்த மிளகாத்தூள், புளி, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, தக்காளி எல்லாமே பிசைஞ்சு கரைச்சலாக பண்ணி வச்சிட்டோம். ஸோ அது மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி கரைசல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நாங்கள் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது வதங்கி முடித்த உடனே அதை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம்